ஆனால் ஏற்கனவே இந்த கதை விவாதத்தினால தான் சுந்தர்சி அவர்கள் வந்து விலகினதாக ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த கதை டிஸ்கஷனில் கமல் ரஜினியோட இன்வால்மெண்ட் இன்னும் அவங்கள உள்ளே கொண்டு போய் சேர்க்குமா? அதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஹீரோக்களின் கைகள் தான் சினிமா இருக்குது. டைரக்டர் கையில் இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் வந்து இப்போ பாரதி ராஜா மாதிரி, பாலச்சந்தர் மாதிரி இயக்குநர்கள் வந்து டாப்பில் இருக்கும் பொழுது ஒரு ஹீரோ வந்து அதில் தலையிட முடியாது. ஒரு கதையை கட்டு இதை மாற்றுங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. அன்றைக்கி படங்கள் சூப்பராக ஓடிட்டு தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சினிமா ஹீரோக்கள் கைக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. சகிச்சுக்கிட்டு பண்ணுறாங்க பல பேர். பல்ல கடிச்சிட்டு என்னையா இப்போ ஏன் மிஷ்கின் மாதிரி டைரக்டர்கள்லாம் பெரிய ஹீரோக்கள்கிட்ட போகிறதில்ல. அவங்களாம் கதையை மாற்ற மாட்டாங்க. அவர் என்ன எழுதிட்டு வர்றாரோ அதுதான். வெற்றிமாறன்லாம் ஏன் பெரிய ஹீரோட்ட போக முடியல? அவர் என்ன எழுதுகிறாரோ அதுதான். அங்கே வந்து நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது. பட்டு அந்த பெரிய நடிகர்கள் அவங்க அது உள்ளே வரும்போது அந்த சங்கடம் எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்குது. அப்படி தான் இப்போ ரஜினி வச்சு பண்ண போகிற இயக்குனருக்கும் வரும். வேறு வழி இல்லை. உங்களுக்கு ஆசைப்பட்டால் அது செஞ்சு தான் ஆகணும். இல்லைங்க நான் கதையில் ஒரு துளி கூட கை வைக்க விட மாட்டேன், என் கதை தான் எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு நினச்சிங்கன்னா போயஸ் கார்டனுக்கே போகாதீங்க. வீட்டிலே இருந்து வேறு ஏதாவது ஹீரோவை பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற ஹீரோவோட படம் பண்ணுங்கள். அவ்வளோதானே.